சிறுமியை கடித்த நாய்களின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் சிறுமியை நாய்கள் கடித்து குதறிய விவகாரத்தில் நாய்களின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநகராட்சி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை 2 நாய்கள் துரத்திச் சென்று கடித்தன. நாய்கள் கடித்ததில் பலத்த காயமடைந்த சிறுமி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மாநகராட்சி பூங்காவில் நடைபயிற்சிக்காக அழைத்து வரப்பட்ட வளர்ப்பு நாய்கள் சிறுமியை கடித்து குதறியுள்ளன. 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நாய்களின் உரிமையாளர் புகழேந்தியை கைது செய்து நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் சிறுமியை நாய்கள் கடித்து குதறிய விவகாரத்தில் நாய்களின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாநகராட்சி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை 2 நாய்கள் துரத்திச் சென்று கடித்து குதறின. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், சிறுமியை கடித்த விவகாரத்தில் நாய்களோட உரிமையாளர்கள் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மேல என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, சிறுமியோட தற்போதைய நிலை என்னவா இருக்குங்கிற விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை 1000 விளக்கு பகுதியில் 5 வயது சிறுமியை 2 வளர்ப்பு நாய்கள் கொடூரமாக கடித்து குதறியதில் தற்போது சிறுமி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இத்துடன் அந்த நாய்கள் உரிமையாளர்களான புகழேந்தி, அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் அவரது மகன் வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 நபர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது புகழேந்தி என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 1000 விளக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 1000 விளக்கு 4வது லேண்ட் பகுதியில் அமைந்திருக்கிறது சென்னை மாநகராட்சி பூங்கா. இந்த பூங்காவின் காவலாளி ரகு என்பவர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அறையில் வசித்துக் கொண்டு தனது மனைவி மற்றும் 5 வயது மகளோடு வசித்துக் கொண்டு இந்த மாநகராட்சி பூங்காவை பராமரித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை சரியாக 5 மணி அளவில் அவர் தனது உறவினர் இறப்புக்காக வெளியில் சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அவரது மனைவி சோனியா மற்றும் 5 வயது மகள் சுதக்ஷா ஆகிய இருவரும் இந்த பூங்காவில் இருந்து கொண்டிருந்தனர். அப்போது இந்த பூங்காவிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஹீம் கேர் ரத்த மையம், அதாவது ஹீம் கேர் பிளட் சென்டர் நடத்தி வரக்கூடிய புகழேந்தி என்பவர் தன் வீட்டில் வளர்த்து வரும் 2 வளர்ப்பு நாய்களை நடைபயிற்சிக்காக இந்த பூங்காவிற்காக அழைத்து வந்திருக்கிறார். அப்போது அந்த சிறுமி விளையாடி கொண்டிருந்த போது அந்த 2 நாய்களும் அந்த சிறுமியை கடித்து குதறியதில் சிறுமியின் தலை மிகவும் பாதிப்புக்குள்ளானது. இதனையடுத்து அந்த 2 நாய்களும் தொடர்ச்சியாகவே அந்த சிறுமி மற்றும் சிறுமியின் தாய் சோனியா ஆகிய இருவரையும் கடித்துள்ளது. இதனால் அந்த அக்கம் பக்கத்தினர் அந்த நாயை விரட்டி அந்த சிறுமியை மீட்ட போது அவரது தலையில் பலத்த காயமடைந்து உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு நிலைமை மோசமாக இருக்கவே அங்கிருந்து உடனடியாக ஒரு தனியார் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் 1000 விளக்கு போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்ததில் அந்த 2 நாய்களுமே இந்தியாவில் வளர்ப்பதற்கு தடை செய்யப்பட்ட ராட்வீலர் வகை நாயைச் சேர்ந்தது என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஹீம் கேர் பிளட் சென்டர் நடத்தி வரக்கூடிய புகழேந்தி, அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் அவரது மகன் வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 நபர்களும் இந்த தடை செய்யப்பட்ட வளர்ப்பு நாய்களை வளர்த்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் 3 மீதுமே 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தங்கள் வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணிகள் பிறருக்கு கடித்தோ அல்லது வேறு வகையிலோ தீங்கி விளைவித்தல் மற்றும் பிறருக்கு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாயின் உரிமையாளரான புகழேந்தி என்பவரை தற்போது 1000 விளக்கு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவமானது சென்னையில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநகராட்சி பூங்காவில் 5 வயது சிறுமியை அவர்கள் அந்த 2 நாய்களும் கடித்த போது அதனை விலக்கிவிட்ட நபர்கள் தற்போது நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் நடந்ததை கேட்கலாம். அண்ணா வணக்கம். நேற்று இரவு ஒரு 5 வயது சிறுமியை 2 நாய் கொடூரமா தாக்குச்சு. நீங்க பார்த்து அதை விலக்கி விட்டுறீங்க, என்ன நடந்துச்சு? விளக்கலங்க. நான் என்னுடைய வீடு பேக் சைடில் தான் இருக்கு. நம்மளால அங்கேருந்து வர முடியல, எனக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. அங்கேருந்து கத்துறேன். அவரு நாயோட ஓனர் கூட தான் இருக்கார். அவரோட பையன் 2 நாய் ஒன்று இருந்தாலும் அப்படியே குழந்தைய கவ்வி அப்படி இழுத்துன்னு போகுது. அது பேக் சைடில் கவ்விட்டு அப்படியே இழுத்துன்னு போகுது. அந்த குழந்தையோட அம்மா உடனே அதில் கட்டி பூச்சி பிறல்து. ஆனால் உடம்புல அவங்க நினைச்சிருந்தானா எதுனா ஒன்று சொல்லி அந்த நாயை விலக்கி இருக்கலாம். அவர் எதுவுமே ஒரு வாயை திறக்கல. இப்போ காப்பாற்றணும்னா சொன்னா கண்டிப்பா நாய் ஏத்துக்கும். அவர் வளர்க்குற நாய் தான். ஆனால் அவர் அதை செய்யல. ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சு பேக் சைடு. இதெல்லாம் ஃபுல்லா கடி. அவங்க அம்மாவுக்கும் ஃபுல்லாவே அம்மாவையும் அம்மாவையும் பிடிச்சி நல்லா கடிச்சு இருக்கு. இல்ல கூட்டின்னு வந்தாங்க. 2 பேர் இருந்தாங்க. நாய் கூட 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் அதை காப்பாற்றல. எதனா சொல்லி காப்பாத்திருக்கலாம். முடிஞ்சிச்சு. குழந்தைய கூட்டின்னு இன்னொருத்தர் அங்கிருந்து ஒருத்தர் ஓடி தூக்கிட்டாரு. தூக்கி இந்த ரூம்ல தூக்கி போட்டாங்க. போட்ட பிறகு நாங்க ஃபுல்லா பேக் சைட்ல சொல்றோம், குரல் கொடுக்குறோம், இங்கிருந்து கூட்டின்னு போங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்கன்னா அவரோட வண்டி இருந்தது ஆம்புலன்ஸ். ஆனா அவர் உள்ள போயிட்டு கேட்டை போட்டு லாக் பண்ணிட்டார்.
தற்போது அந்த 2 நாய்களும் அந்த 5 வயது சிறுமி சுதக்ஷாவை கடித்து குதறிய நேரில் பார்த்தவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த சரியாக மாலை 7 மணி அளவில் இந்த பூங்காவிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஹீம் கேர் பிளட் சென்டர் உரிமையாளர் புகழேந்தி மற்றும் அவரது மகன் வெங்கடேஸ்வரன் ஆகிய இருவரும் 2 வளர்ப்பு நாய்களை அழைத்து வந்ததாகவும், அப்போது விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை கடித்து குதறியதாகவும், ஆனால் அவர்கள் இருவருமே வேடிக்கை மட்டுமே பார்த்ததாகவும், நாயை துரத்துவதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த 2 நாய்களுமே இந்தியாவில் வளர்ப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாய் வகை இனமான ராட்வீலர் நாய் வகை என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நாய்கள் உரிமையாளர் புகழேந்தி, அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் மகன் வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 நபர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது நாய் உரிமையாளர் புகழேந்தியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நிச்சயமா சிறுமியை நாய்கள் கடித்த விவகாரத்துல பல்வேறு தகவல்களை நீங்க குறிப்பிட்டீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் அன்பரசன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து சிறுமியை நாய்கள் கடித்து குதறிய போது அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் நமக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள். அதனை தற்போது பார்க்கலாம். அங்கே அம்மாவும் பொண்ணும் எப்பவுமே பார்க்கில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க போல. 2 நாய் வாக்கிங்க்கு அதான் இங்கேருந்து கூட்டிட்டு வந்தாங்க வாக்கிங்காக. நான் ஏதோ கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே நல்லா குனிஞ்சு பார்த்த பிறகு அம்மாவும் பிள்ளையும் கீழே கிடக்குறாங்க. நாய் அந்த குழந்தையோட தலையை நல்லா கடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் கூப்பிட்டேன். யாருமே இல்லை இங்க. அந்த நாய் கூட்டிட்டு வந்த ஒரு சின்ன பையன் அவங்களால அவ்வளோ பிடிக்க முடியல. அந்த நாய் 2 நாய் அவ்வளோ பெருசா இருக்கு, பிடிக்கவும் இல்லை யாரும். அதுக்கப்புறம் இங்கிருந்து தான் யாரோ அந்த பார்த்தாங்க, இது பண்ணாங்க. இங்க ஓனர் கூட நின்றுட்டு தான் இருந்தாங்களே தவிர அந்த நாயை பிடிக்கல, எதுவுமே செய்யல. இங்க நின்றுட்டு பார்க்கல இப்படி நின்று பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அந்த 2 பேரும் அந்த நாய் கடிச்சிட்டு தான் இருக்கு அந்த குழந்தைய. அந்த நாய் தனியா அந்த குழந்தைய பிடிச்சி தருன்னு நாங்க அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போயிட்டு இங்க ஃபுல்லா அந்த குழந்தைக்கு ஃபுல்லா ரத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து யாரோ இது பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க பாப்பாவை. இதுதான் நான் பார்த்தேன். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். சிறுமியை 2 நாய்கள் சேர்ந்து கடித்து குதறிய சம்பவத்தில் நாய்களின் உரிமையாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த சிறுமி, குறிப்பாக தலையில் பலத்த காயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் நாய்களின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.